அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் கோலா உருண்டைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வாழைக்காய் கோலா உருண்டை நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்து பார்க்கலாமா? இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 20 துண்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு ஆயிலே சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடயே வந்து காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கூடயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நல்லா வெங்காயம்லாம் வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு 3 துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன சாப் பண்ணிட்டு ஒரு 50 கிராம் உடச்சிக்கல்லையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மூடில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் வந்து நான் 4 வாழைக்காய் எடுத்துக்கேன். மீடியம் சைஸ் வாழைக்காய் வந்து குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருக்கேன். தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு வாழைக்காய் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு இது கூட வந்து ஒரு 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா கை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக கிராக் எதுவுமே இல்லாமல் அழகாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். சைடில் ஆயிலும் வந்து ஹீட் பண்ண வச்சுட்டு எல்லா பால்ஸும் பிடிச்சதுக்கப்புறமா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பாலாக உள்ளே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் சாப்பாடு ரசம் மட்டுமே வச்சா போதும். சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பாடும் கூட ரசம் வச்சு இதை சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மீட்டில் பார்க்கலாம். பாய்.